வணக்கம் மாணவர்களே. இந்த அமர்வில் கிளாம்ப் டெஸ்டர் அல்லது டாங் டெஸ்டரை பயன்படுத்தி ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸர் மோட்டாரின் டெர்மினல் வரிசையை எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்து அறிவோம். கூடுதலாக ஒரு அம்மீட்டர் மற்றும் ஏவிஓ மீட்டரை பயன்படுத்தி ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்ட்டை நாம் அளவிடுவோம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் கரண்ட் காயில் ரீலேவை சரிபார்த்து சோதிக்க, ஓவர்லோட் புரொடெக்டரை சோதிக்க, கம்ப்ரஸர் வைண்டிங்ஸை அடையாளம் காண, கம்ப்ரஸரில் ஷார்ட் சர்க்யூட்டை கண்டறிய, டோர் ஸ்விட்ச் நிலையை மதிப்பிட, தெர்மோஸ்டாட் மற்றும் கெப்பாசிட்டரை ஆய்வு செய்ய, யூனிட்டை தொடங்கி ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்ட்டை அளவிட முடியும். இப்போது தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் நுகர்பொருட்களை குறித்து பார்ப்போம். 10 மிமீ டிப் மற்றும் 200 மிமீ நீளம் கொண்ட ஸ்க்ரூ டிரைவர், 200 மிமீ நீளம் கொண்ட இன்சுலேட்டட் கட்டிங் பிளையர்ஸ், பிலிப்ஸ் ஸ்க்ரூ டிரைவர் செட், ஓம் மீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், கிளாம்ப் டெஸ்டர், ஸ்க்ரூ டிரைவர் செட், காம்பினேஷன் பிளையர்ஸ், 100 மிமீ நீளம் கொண்ட எலக்ட்ரீஷியன் நைஃப். ரெஃப்ரிஜிரேட்டரில் அனைத்து நேரடி மற்றும் மறைமுகமான எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ். 0.5 ஹார்ஸ் பவர் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், 230 வோல்ட்ஸ் முதல் 240 வோல்ட்ஸ், 10 ஆம்ப்ஸ் டைரக்ட் லைன் ஸ்டார்டர், 240 வோல்ட்ஸ், கரண்ட் காயில் ரீலே, ஓவர் லோட் புரொடெக்டர், 1 ஸ்கொயர் மில்லிமீட்டர் லெட் வயர், 2 மீட்டர், 2 மீட்டர் வயர் crocodile கிளிப்புடன், தெர்மோஸ்டாட், கெப்பாசிட்டர், 2.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் பிவிசி மல்டி ஸ்ட்ராண்ட் கேபிள், 5 மீட்டர், 16 ஆம்ப்ஸ் 1C டிபி சுவிட்ச், 240 வோல்ட்ஸ். இப்போது டெர்மினலின் ரெசிஸ்டன்ஸை அளவிடும் செயல்முறையை நாம் பார்ப்போம். டெர்மினல்களை அடையாளம் கண்டு எதிர்ப்பை அளவிடுதல். கரண்ட் காயில் ரிலே வெய் சோதிக்கவும். டெர்மினல்கள் 4 மற்றும் 5க்கு இடையில் தொடர்ச்சியை ஒரு கிளாம்ப் மீட்டருடன் சரிபார்க்கவும். அது இருக்க வேண்டும். ஒரு செயல்பாட்டு மின்னோட்ட சுருள் ரீலேக்கு டெர்மினல்கள் 1 மற்றும் 2க்கு இடையில் தொடர்ச்சியை கண்டறியவும். செயல்படாத நிலையில் டெர்மினல்கள் 5 மற்றும் 6 திறந்த சுற்று இருக்க வேண்டும். ரீலேவை தலைகீழாக திருப்பவும். 5 மற்றும் 6 டெர்மினல்களுக்கு இடையில் தொடர்ச்சியை கண்டால் ரீலே தலைகீழாக இருக்கும்போது ரிலே சரியாக வேலை செய்கிறது என்பதை இது குறிக்கிறது. ரிலேவை அதன் அசல் நிலையில் மீண்டும் வைக்கவும். டெர்மினல்கள் 2 மற்றும் 3க்கு இடையில் தொடர்ச்சி இல்லை என்றால் ரிலே சரியாக வேலை செய்கிறது என்று அர்த்தம். ரிலேயின் பிளஞ்சரை பாருங்கள். தலைகீழாக இருக்கும்போது அது ஒரு ஒலியுடன் மேலே செல்ல வேண்டும். அதை மீண்டும் வைப்பது ஒரு ஒலியுடன் கீழே செல்ல வேண்டும். ஒலி இல்லை என்றால் ரிலே தவறாக இருக்கலாம். ஓவர்லோட் புரொடெக்டரை சரிபார்க்கவும். ஒரு கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தி டெர்மினல்கள் 1 மற்றும் 3க்கு இடையிலான தொடர்ச்சியை சரிபார்க்கவும். டெர்மினல்கள் 4 மற்றும் 5க்கு இடையில் தொடர்ச்சி இருந்தால் அது இரு முனை தொடர்புகள் செயல்படுகின்றன என்பதை குறிக்கிறது. தொடர்ச்சியின் பற்றாக்குறை ஒரு குறைபாடுள்ள அதிக சுமை பாதுகாவலரை குறிக்கிறது. டிஸ்கில் துரு உருவாவதற்கான அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் அதிக சுமை பாதுகாப்பாளரை பரிசோதிக்கவும். துரு இருந்தால் பாதுகாவலரை பயன்படுத்துவது நல்லதல்ல. ஃபிராக்ஷன் ஹார்ஸ் பவர் ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸருக்கு கிளாம்ப் மீட்டர் பயன்படுத்தி கம்ப்ரஸர் வைண்டிங் டெர்மினல் பின்ஸை அடையாளம் காண்க. பயிற்சியை தொடங்கும் முன் பின் வருவனவற்றை நினைவில் கொள்ளுங்கள். ரன்னிங் வைண்டிங்கின் எதிர்ப்பு எப்போதும் ஸ்டார்டிங் வைண்டிங்கை விட குறைவாக இருக்கும். ஸ்டார்டிங் வைண்டிங்கின் எதிர்ப்பு எப்போதும் ரன்னிங் வைண்டிங்கை விட அதிகமாக இருக்கும். ஒருங்கிணைந்த எதிர்ப்பு என்பது தொடக்க மற்றும் ரன்னிங் வைண்டிங்குக்கு எதிர்ப்புகளின் கூட்டுத்தொகையாகும். செயல்முறை: கிளாம்ப் மீட்டரை பொருத்தமான அமைப்புக்கு அமைக்கவும்.
A மற்றும் C டெர்மினல்களுக்கு இடையிலான எதிர்ப்பை அளவிடுங்கள் மற்றும் பதிவு செய்யுங்கள். ரெக்கார்ட் ஷீட்டின் டேபிள் நம்பர் 1இல் உள்ள குறிப்பிட்ட பகுதியில் மதிப்பை பதிவு செய்யவும். A மற்றும் B டெர்மினல்களுக்கு இடையிலான எதிர்ப்பை அளவிடுங்கள் மற்றும் பதிவு செய்யுங்கள். இந்த வாசிப்பை பதிவு தாளில் குறிப்பிட்ட பிரிவில் ஆவணப்படுத்துங்கள். C மற்றும் B டெர்மினல்களுக்கு இடையிலான எதிர்ப்பை அளவிடுங்கள் மற்றும் பதிவு செய்யுங்கள். இந்த அளவீட்டை பதிவு தாளின் பொருத்தமான பிரிவில் பதிவு செய்யுங்கள். A என அடையாளம் காணப்பட்ட டெர்மினல் பின் பொதுவான டெர்மினலாக செயல்படுகிறது. B என்று பெயரிடப்பட்ட டெர்மினல் பின் ஸ்டார்டிங் வைண்டிங்கை குறிக்கிறது. C என்று குறிக்கப்படும் டெர்மினல் பின் ரன்னிங் வைண்டிங்கை குறிக்கிறது. கம்ப்ரஸரில் குறுக்கு சுற்று உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். கிளாம்ப் மீட்டரை பொருத்தமான அளவுகோலுக்கு சரி செய்யவும். RX 10,000. A ப்ரோபை கம்ப்ரஸரின் டெர்மினலுடன் இணைக்கவும். கம்ப்ரஸரின் மெட்டல் கேசிங்குடன் B ப்ரோபை இணைக்கவும். கண்டினியூட்டி சோதனை செய்யவும். கண்டினியூட்டி இல்லாவிட்டால் கம்ப்ரஸர் கிரவுண்ட் ஆகவில்லை என்று பொருள். கதவு சுவிட்சின் நிலையை மதிப்பீடு செய்தல். குளிர்சாதன பெட்டியை இயக்கவும். கேபினெட் பல்பின் நிலையை சரிபார்க்க குளிர்சாதன பெட்டியின் கதவை திறக்கவும். அது ஒளிர வேண்டும். விளக்கு ஒளிரவில்லை என்றால் விளக்கை சரிபார்க்கவும். பல்ப் ஃபியூஸ் ஆகவோ அல்லது குறைபாடாகவோ தோன்றினால் அதை மாற்றி அது எரிகிறதா என்பதை கவனிக்கவும். பல்பை மாற்றுவது பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றால் குளிர்சாதன பெட்டியை அணைக்கவும். கதவு சுவிட்சை அதன் நிலையிலிருந்து பிரித்து அதனுடன் தொடர்புடைய வயர்களை துண்டிக்கவும். சுவிட்சின் தொடர்ச்சியை தீர்மானிக்க ஒரு கிளாம்ப் மீட்டர் அல்லது சோதனை விளக்கை பயன்படுத்தவும். அதன் ஆன் மற்றும் ஆஃப் நிலைகள் இரண்டையும் கவனிக்கவும். விளக்கு வைத்திருப்பவருடன் இணைக்கப்பட்ட வயர்களை சரிபார்க்கவும். கதவு சுவிட்ச் குறைபாடுள்ளதாக கண்டறியப்பட்டால் அதை மாற்றி வயர்களை பாதுகாப்பாக மீண்டும் இணைக்கவும். தெர்மோஸ்டாட்டின் நிலையை மதிப்பீடு செய்தல். குளிர்சாதன பெட்டியை இயக்கவும். குளிர்சாதன பெட்டி எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை என்றால் தெர்மோஸ்டாட்டை சரிபார்க்கவும். தெர்மோஸ்டாட்டை அகற்றி அதன் வயர்களை துண்டிக்கவும். ஒரு கிளாம்ப் மீட்டர் அல்லது ஒரு சோதனை விளக்கை பயன்படுத்தி ஆஃப் மற்றும் ஆன் நிலைகளில் அதன் அளவீடுகளை சரிபார்த்து தெர்மோஸ்டாட்டின் தொடர்ச்சியை மதிப்பீடு செய்யுங்கள். மின்தேக்கியை சோதிப்பது. சோதனைக்கு மின்தேக்கியை அதன் நிலையிலிருந்து கவனமாக துண்டித்து அகற்றவும். மின்தேக்கியை மின்தேக்கி சோதனை சுற்றுடன் இணைக்கவும். சர்க்யூட் பிளக்கை இன்சர்ட் செய்து பவரை ஆன் செய்யவும். சார்ஜிங் சுவிட்ச் B ஐ சுமார் 1 முதல் 2 வினாடிகள் வரை சுருக்கமாக அழுத்தி வைத்திருங்கள். சர்க்யூட் பிளக்கை நீக்கி சர்க்யூட்டை ஆஃப் செய்யவும். சுவிட்ச் B ஓபன் நிலையில் இருக்கும்போது ஷார்ட்டிங் சுவிட்ச் C ஐ தற்காலிகமாக தொடுங்கள். கெப்பாசிட்டர் நல்ல நிலையில் இருந்தால் நெருப்பு ஒளி தென்படும். ஆரம்பத்தில் தீப்பொறி எதுவும் காணப்படவில்லை என்றால் கெப்பாசிட்டரை மாற்றுவதற்கு முன்பு மேலும் 2 அல்லது 3 முறை சோதிக்கவும். ஒரு கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தி ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸர் மோட்டரின் டெர்மினல் வரிசையை அடையாளம் காண்போம். ஒரு அம்மீட்டர் மற்றும் AVO மீட்டரை பயன்படுத்தி ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்டை அளவிடுவோம். கரண்டை அளவிடுதல். யூனிட்டை பிளக் இன் செய்து பவரை ஆன் செய்யவும். லாங் டெஸ்டரை ஃபேஸ் வயரில் பாதுகாப்பாக இறுக்கவும். யூனிட்டை இயக்கி டெஸ்டரை ஹோல்ட் செய்யவும். சுமார் 5 நிமிடங்கள் யூனிட் இயங்க அனுமதிக்கவும். லாங் டெஸ்டரிடமிருந்து ஆரம்ப கரண்ட் ரீடிங்கை எடுத்து பதிவு செய்யவும். லாங் டெஸ்டரை பயன்படுத்தி இன்னொரு கரண்ட் ரீடிங்கை எடுத்து பதிவு செய்யவும்.
யூனிட்டை ஆஃப் செய்து ஃபேஸ் வயரிலிருந்து லாங் டெஸ்டரை பாதுகாப்பாக அகற்றவும். ரீகேப். இந்த தலைப்பில் நாம் இதை பற்றி அறிந்தோம். கரண்ட் காயில் ரிலேவை சரிபார்த்து சோதனை செய்தல், ஓவர்லோட் ப்ரொடெக்டரை டெஸ்ட் செய்வது, கம்ப்ரஸர் வைண்டிங்கை அடையாளம் காண்பது, கம்ப்ரஸரில் ஷார்ட் சர்க்யூட் இருக்கிறதா என்பதை சோதிப்பது, டோர் சுவிட்சின் நிலையை ஆய்வு செய்வது, தெர்மோஸ்டாட் மற்றும் கெப்பாசிட்டரை சரிபார்ப்பது, யூனிட்டை தொடங்கி ஸ்டார்டிங் கரண்ட் மற்றும் ரன்னிங் கரண்ட்டை அளவிடுவது, கிளாம்ப் மீட்டரை பயன்படுத்தி ஹெர்மெட்டிக் கம்ப்ரஸர் மோட்டாரின் டெர்மினல் வரிசையை அடையாளம் கண்டு அம்மீட்டர் மற்றும் ஏவிஓ மீட்டர் மூலம் கரண்ட்டை அளக்கும் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களே, நாம் அடுத்த அமர்வில் சந்திப்போம்.